குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களோட சென்டம் மேக்ஸ் சுகந்தி பேசுகிறேம்மா. இது வரைக்கும் நம்ம 10th மேக்ஸு சம்ஸு தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இனிமேல் வந்து பாருங்கள் 12th மேக்ஸு பார்க்கலான் இருக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்களாக்கும் கொஞ்ச நாளாக கேப் விட்டுட்டேன், நான் கொஞ்சம் எடுக்க முடியல. ஸோ இன்னையிலேருந்து 12th மேக்ஸு ரெகுலராக உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து பாருமா, நமக்கு இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 12th மேக்ஸு சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். இதான் நம்மளோட கொஸ்டின்ஸு. ஸோ நம்ம எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் வந்து 2 ரோஸும் 2 காலம்ஸ், 2 ரோவும் 2 காலமும் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், 2 x 2 அப்படின்ற மெத்தடில் நம்ம இதை எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து நான் இதை எப்படி அட்ஜாயிண்ட்டாக மாற்ற போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு -3 4 6 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை என்ன எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போது நான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ 2 x 2க்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு மெத்தட், ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும்தான். என்ன அப்படின்னா பாருமா, இந்த 3 2 -3யும் 2வும் இருக்குல்ல, இது வந்து பாருங்கள், இது ஒரு டயக்னல்ஸ், இது ஒரு டயக்னல்ஸ். இந்த டயக்னல்ஸை பிரின்சிபல் டயக்னல்ஸ் சொல்லுவாங்க, இந்த டயக்னல்ஸை செகண்டரி டயக்னல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபல் டயக்னல்ஸை வேல்யூவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், செகண்டரி டயக்னல்ஸுக்கு சேஞ்ச் பண்ணணும். இவ்வளோ தான் அதோட ரூல்ஸு. ஸோ பிரின்சிபல் டயக்னல்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். 2வை இங்கே கொண்டு வந்துடுறேன், 3யை இங்கே போட்டுக்கிறேன், சரிங்களா? செகண்டரி டயக்னல்ஸ் இருக்குல்ல, இந்த டயக்னல்ஸை வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ -4, இது எவ்வளோ, -6. அவ்வளோதான்ப்பா இதோட ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.